வாழ்வில் இயேசுவோடு உள்ள ஓர் பழக்கம், அதுவே என் வாழ்வின் இனிமையான துவக்கம். இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள ஓர் நெருக்கம், பிசாசுக்கு அதை பார்த்தால் ஒரு கலக்கம். பரிசுத்தம் என் வாழ்வில் ஏற்படுத்தியது ஒரு தாக்கம். அதனாலே கிறிஸ்துவின் மீது மிகப்பெரிய ஏக்கம். வேதத்தை வாசிக்க நேசிக்க அதனால் வந்தது மிகப்பெரிய மாற்றம். மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். அதனால் பிசாசுக்கு வந்தது ஏமாற்றம். இப்படி இயேசுவோடு வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் டைம் பாஸ் என்ற பெயரில் கெட்ட நண்பர்களோடு எனக்கு ஏற்பட்டது ஓர் பழக்கம். அங்கேதான் என் ஜெப வாழ்வில் ஏற்பட்டது ஓர் நெருக்கம். தெய்வ பிரசன்னத்துக்கும் எனக்கும் ஏற்பட்டது ஓர் விளக்கம். அங்கேதான் பரிசுத்தத்தில் ஏற்பட்டது ஓர் முடக்கம். ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்பட்டது பின்மாற்றம். சபைக்கு வருவதில் கால்களுக்கு ஏற்பட்டது ஓர் தடுமாற்றம். எனக்காய் ஏங்கி நின்ற என் மணவாளனுக்கு கொடுத்து விட்டேனே ஏமாற்றம். ஆனாலும் விடுவாரோ என் மணவாளன் இயேசு? கவலை சூழ்ந்தது, கண்ணீர் நிறைந்தது, கத்தினேன், கதறினேன், இயேசுதான் வேண்டுமென்று. பாவமும் சாபமும் துரத்திடும் வேளையில் கல்வாரி சிலுவையின் காட்சியில் மூழ்கிட பலியாடாம் இயேசுவின் இரத்தத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்பிக்கை பிறந்தது. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உமது பாதத்தில். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. பாவத்திலிருந்து எம்மை தூக்கி எடுத்த விதத்தை தான் இதோ கண்களுக்கு எதிரே காட்சிகளாக